பெரும்புலைய மகள ஒண்ணு இல்லாம மனைவியான புல கொடியா மனவருத்தம் அடையுவாளோ ஒண்ணு இல்லாம விலை அடையுதாரே கொடி பெண் கொடியா குழந்தை இல்லாம அடையுதார மனக்கவர அடையுதாரே காளிப்படையனுக்கும் அந்த புலக்கொடியாளுக்கும் எல்லா இறைவன் அருளால எல்லா சொத்து சுகம் இருக்கு நம்ம நிறைஞ்சு இருக்கு. என்ன சொத்து எப்படி அடைஞ்சுதான் என்ன அம்பட்டு மாறின மை அம்பட்டும் கை தொழில் இந்த கறி தொழிலால இருக்க பிறக்க செஞ்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுத்து ஆமா எல்லாத்தையும் அள்ளி அடைக்கலமா அடைஞ்சிருக்கான். சொத்து சுகத்தோட யாரு குலத்து பறவோடையும் இந்த காளிப்படையும் இருக்கானே எத்தனை செல்வாக்கு இருந்து என்ன செய்ய அவனுக்கு ஏந்தும் பிள்ளை இல்ல இறைவன் குறை கொடுத்துட்டாரு. ஆமா அள்ளிப்பணத்தை செலவு செய்ய ஒரு அருமை பிள்ளை இல்ல. இப்படி பிள்ளை இல்லாத கவலையோடு புலையனும் முளக்கொடியுமாக கண்ணீரை வடித்து கவலை கொண்டு அந்த புலக்கொடியால் சொல்லல மண்ண வேற எங்கனவா தேவி போல கொடியா போல கொடியா புளிய மரம் புளிய மரம் ஓடுவாள மரம் கண்ணில காயாமே அவரு ஓடி என்ன பலம் என்ன அவரு ஓடி என்ன பலம் காயாமே என்ன பலம் என்ன பலம் பிஞ்சில பொலிய மரோ ஆலமரோ பிஞ்சில காயாமே பின்னலாடி என்ன பாட மீரஜகிலிய தேவி போல கொடியா அள்ளி ஒரு மாநிலத்தில் பேர்வாது கட்டி பூஜவல்ல அதில் இல்லாமாவாது குழந்தை ஒருவாது மாநிலத்தில் பேர்வாது தேவி போல கொடியா குழந்தை கட்டி பூஜை பண்ண குழந்தை கட்டி பூஜை பண்ண குழந்தை இல்ல கொடி பாவே பூஜா பண்ண குழந்தை இல்ல கொடி பாவே என்ன மலடி என்ன மாநிலத்தார் பேசுதாரே இருஜின்னு இடத்தார் பேசுதாரே மலடி வட்ட கவலை தீர்வதே இருஜி வட்ட மாறுவதே இடத்தாரோடு சேர்வதே இடத்தாரோடு சேர்வதே
புலையா புலையா இந்த நந்தமணல் ஒரு 4 சாதி தெருவில் நீ மாரண மையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கியப்பா. ஒரு மதல செல்வையில உனக்கு கவலையே இல்லையா? எங்க போனாலும் கரித்தொழில முடிச்சிட்டு வாரிய. ஏ புலையா மாரண மையோடு நீ மகிமையா இருக்கியப்பா. உனக்கு மதல இல்லன்னு ஏதாவது வாட்ட வருத்தம் இருக்கா? என்னது அந்த தொழில ஒரு பிள்ளை கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது இறைவனாக பார்த்து கொடுப்பதுதான் பிள்ளை செல்வம். ஆமா ஐயா சொடலை பார்த்து கொடுக்கக்கூடிய செல்வம் தான் மதலை செல்வம். எவன் பாப்பாங்க? ஆதி கைலாசத்துல இருக்க ஆண்டவன் நினைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த காளி புலையங்கிட்ட பொலக்கொடி சொன்னா, ஏ புலையா இந்த மாரண மையம் கையில இருக்கிறது நமக்கு மதல செல்வம் இருக்காது. நீ மாரண மையம் மறக்கணும், சிமிழ மறக்கணும். அஞ்சன மைய ஆராய்ச்சி மையெல்லாம் நீ மறந்து இந்த மாரண மையோடு இருந்தா உனக்கு மதல செல்வம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால காளி புலையா வா மாரண மைய எல்லாம் பாதாள அறையதில மையனியோ வைக்கணும். மாரண மையனியோ நடந்த வழி நடந்த இன்னா நடந்தையானாலே நமக்கு மதல செல்வம் கிடைக்கும் ஐயா கிடைக்கும் ஐயோ. பெரும்பளையோ மையத்தானே ஆராய்ச்சி மையத்தானே வீட்டுக்கு பின்னால கொல்லப்புறத்துல பாதாள குழிய தோண்டி ஆமா அதுல பேச்சு வை பொழைய மையெல்லாம் புதைச்சிரு, மூடி போட்டுரு. ஒரு பிள்ளைவரம் கிடைக்கிறதுக்கு நீ மைய கிட்ட போயிடாத. ஆமா மைய கையை பைய கிட்ட போவாத. இந்த கருமையெல்லாம் கரித்தொழிலாம் மறந்தன்னா மறந்துன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு கை குழந்தை கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்கு சாமி. ஆமாப்பா அப்படின்னு பொலக்கொடியா சொன்ன போது ஆமா காளி நல்ல பெரும்போலைய பெரும்போலைய மாரண மைய எல்லாம் எல்லாம் பொட்டை நம்ம கட்டுவானா கட்டுவானோ பொட்டை நம்ம கட்டி வைத்து வச்சு பாதாள குழிய தோண்டி தோண்டி மைய எல்லாம் இறக்குவானா இறக்குவானா குழியில் மட்டும் மூடுவானா மூடுவானா மாவாளி பெரும்புலைய மையத்தான மறந்து வழி இருப்பானா மையத்தானே மறந்து வழி இருப்பான். அப்படியாக மைய எல்லாம் மறந்து வழி நடந்தான் காளி பெரும்புலைய. ஆமா ஐயோ குலவு தெய்வமான குத்துப்பரேசிக்கு போய் கையெடுத்து கும்பிடுதான் 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 போறேன். காளி புலையலுக்கு குலதெய்வம் யாரு தெரியுமா? யாரு இருக்கா? அந்த கையில ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. ஏ பாப்பா நான் பிள்ளையாக்கி வச்சிருக்காளா? கொடிக்கல்லிய பிள்ளையாக்கி கக்கத்துல இடிக்க வச்சிருக்கா பாத்தீங்களா? எசக்கி அம்மா. ஆமா கீழே படுக்க போட்டிருக்காளா பாப்பானு. அவன் தான் ஆனந்தம் செட்டியாரு. அதேதாமியோ அம்மா பேர்பட்ட அம்மா எசக்கி அம்மா குத்துப்பரேசிக்கு தான் அவன் குல தெய்வம். தெய்வம் அதாமியா. அந்த அம்மாளான குத்துப்பரேசிக்கு கையெடுக்கா. ஆமா ஐயோ எசக்கி அம்மா அம்மா யாரும் பிள்ளை தர வேணும் வேணும் ஒரு மதலை செல்வம் கொடுக்கணும் காணுமே தாயான எசக்கியத்தா ஆணி பெரும்புலைய கையெடுத்து வணங்குளான அவன் கையெடுத்து வணங்குதானே கையெடுத்து வணங்கும் போதே முகாமையா அம்மா அருளால முகாமையா பொலப்பொடியா பெண்ணாளோடு ஓடையா மாத குழி மறந்தா அம்மா அருளாலே அன்னைக்கு கர்ப்பமான குழி மறந்தா
பிறந்தா 2 மாசம் 60 நாள் கிளப்பு அதிகமானோ வாதையில எல்லாம் விழுத்திடுமா மாதமாச்சு அலங்கிய போல கொடியா அலங்கிய மயக்கமானால் மாதத்தில அலங்கிய போல கொடியா கர்ப்பமான தேவியான போல கோடியா அறவேது மாசத்தில அந்தமெல்லாம் தங்க அறவேது மாசத்தில கிளப்பு அதிகமான தேவி புலக்கொடியா முட்டு ஆகுவாளா மாசத்தில தாய்ப்பையம் மனைவிதான வாழையாக சொல்லலுதானே 10வது மாசத்தில 10வது மாசத்தில பரிபூரண கர்ப்பமான மனைவியான பொலக்கொடியா நிறமாத்த சொல்லி நின்னு மயங்குதான் நிலம்போக வாடுதா ஐயா. அப்ப காளிப்புலைய என்ன நினைக்கான் அவனுக்கு சொத்து சோம்பரம் காக்காட்சி மலை விலையில இருக்கு பாருங்க. காக்காட்சி மலை விலையில பருத்தி போட்டிருக்கான். ஆமா அந்த பருத்திக்கு ஆமா பருவக்காலம் முளைச்சிருக்கு விடாத. அந்த பருவக்காலம் எடுக்கணும்னா நந்தமணல் ஊர்ல போய் பொழையம் கூப்பிட்டா எவ்வளவு வரமாட்டான், யாருமே வரமாட்டான். ஏன் வரமாட்டா தெரியுமா? மையம் ஆந்திரத்திலே இவன் பணத்தை கொடுக்க மாட்டானு. இவன் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாமடா. அவன் உழைப்புக்கேத்த ஊதியம் தர மாட்டானு. ஆமா அப்படின்னு அந்த பொழைய காக்காட்சி மலை விலைக்கு பருத்திக்கு பருவக்கலை எடுக்க யாரும் வரமாட்டாங்க. தெரு தெருவா கூப்பிடுதான் அப்போ வரமாட்டான். அதனால இந்த பொழைய நினைக்க நம்ம ஊர்ல களை எடுக்க பருவக்கலை எடுக்க பருத்திக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம பொண்டாட்டி புலக்கொடியா இருக்க தரையுதா ஏனே நிறமாத்த சூழிலும் பாராம பொண்டாட்டிய களை எடுக்க கூப்பிடுதான் பாருங்க. சண்டாள பாவி நீச பாவி கரிமுடிவா கெட்டின பொண்டாட்டி நிறமாத்த சூழிலும் பாராம ஏ அம்மா புலக்கொடிய நம்மளுடைய காக்காட்சி மலை விலை அந்த கண்ணாடி பொஞ்சோலையில் தேக்கங்குச்சி மலை விலையில பருத்தி தோட்டத்தில பருவக்களை முளைச்சிருக்கு. பருவக்களை எடுப்பதற்கு நம்ம நந்தமணல் ஊர்ல யாரும் வரமாட்டாங்க. இப்பருவக்களை எடுப்பதற்கு வரவே புலக்கொடியா அப்பன் சொல்லுதால் புலக்கொடியா ஏ சண்டாளா ஏ காளிப்புலையா நான் நிறமாத்தை சொல்லின்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன பருவக்கலை எடுக்க கூப்பிடுச்சடா பாவி. நான் தலைப்பிள்ளை சொல்லின்னு தெரிஞ்சு இருந்தோம் எனக்கு பருத்திக்கு பருவக்கலை எடுக்க கூப்பிடலாமா? ஏ யாரா அப்பா பெரும்புள்ளையோ தலைப்பிள்ளை சூழிதானே தலவாச கடன மாட்டேன். பிள்ளை சூழிதானே வாசல் வரவும் மாட்டேன். ஒரு புலக்கொடியோ அன்னைன்னு சொன்ன வேலை பெரும்புள்ளைய மையெடுக்கா
பிள்ளைக்காக பொழைச்சு வச்சாலே பாதாளத்துல மைய எடுக்க ஆரம்பிச்சான். போய் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மறுபடியும் மைய எடுக்க ஆரம்பிச்சான். பிள்ளைவரம் கிடைச்சிடுது. நம்ம பொண்டாட்டியும் பருவக்கால எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்க. வரமாட்டேங்கால வல்லைன்னு சொன்னவங்களை நம்ம வரவழைக்கணும் இல்ல. அஞ்சன மையெடுத்து இவளுக்கு நெத்தியில திலக போட்டா இடணும் போட்டா வைக்கணும். ஆலிப்படையன் அஞ்சன மையெடுத்து மனைவி என்னும் பாராம மனைவி நெத்தியில திலகம் போட்டா வச்சான். அந்த திலகம் போட்டு வச்ச உடனே ஐயா வல்லைன்னு சொன்ன வேணும் கொடி பெண் கோடியா புருஷனுக்கு பின்னால அந்த கொல கொடி வாராள வளர்த்தகிட வருவதை வாராள போல கொடியா அந்த காக்காச்சி மலை வேலைக்கு மாஞ்சோல பக்கத்துக்கு மனைவிய அழைத்து வாரா பருத்தி வேலை தோட்டத்தில பருவக்கரை எடுக்கும் போது சுழிக்குதான் மயங்குதாளே வாடுதாளோ வயறு உலையுதையா பார்த்தால பெரும்புலைய வழக்கொடி சொல்லுதாளை சண்டால பெரும்புலையா தளப்புள்ள சுழிதாள தாளாம்பு வாசகந்தா வல்லைன்னு சொன்ன வேலை பருத்தி தோட்டம் வரவழைத்து பருவக்கரை எடுக்கும் போதோ வயரோ வழியுதையா இடுப்போ அரிக்குதையா வழக்கொடி சொன்ன போது மனைவிய அழைத்து கொண்டு மாஞ்சோலைக்கு கூட்டுவார். மனைவிய தாளச்சு கொண்டு மாவேலைக்கு அழைச்சு வாராள். அப்ப மாஞ்சோலைக்கு அழைத்து வார பறிந்து குறுக்கறிந்து வாத கொண்டு வயர்வடைந்து நீக்கா பொழைய பொண்டாட்டி பொலக்கொடியா கருமத்துக்கு கை கொடுக்க அக்கத்தும் இல்ல பக்கம் இல்ல ஆதரிக்க யாரும் இல்ல. இல்லையே மாஞ்சோலையில அவளுக்கு கருமத்துக்கு கை கொடுக்க யாரு இருக்க போறா? யாரு இருப்பா? பேரகாலம் பார்க்க நாதி இல்லையே. உடனே காலிப்புளைய மாறணும் மையால அவன் குல தெய்வமான பிளவக்கல்ல குத்துப்பற இசைக்கிய வரவழைத்தான். என் பொண்டாட்டி நிலவாத சொல்லி நின்னு மறந்துதான் அவளுக்கு நீ கருமத்துக்கு கை கொடுக்க நீதான் வந்து பேரகாலம் பார்க்கணும். குலதெய்வத்தை கூப்பிட்டாமல்ல அந்த குத்தப்பற இசைக்கு கொலைய மாறன சத்தியால நம்மள மயக்க வித்து சிமில்ல பிடிச்சு அடைச்சிருவான். உன் பொண்டாட்டிக்கு போய் பேரகாலம் பாப்பம்னு தாயால இசக்கியம்மா பொலக்கொடிக்கு பேரகாலம் பார்க்க வாரா வந்தாள். என் இசக்கியம்மா பேரகாலம் பார்க்க அந்த அழகு திருமான பொலக்கொடி பெண்ணாளுக்கு அடிதோடியாக வயர் உழைந்து அழகு பெண்மகளை எடுத்தார். ஐயா வயர் உழைந்து பெற்றெடுத்த மகளுக்கு தான் கொத்து பெற எதக்கியம்மா கொப்புள் கொடி அறுப்பாரா குழுப்பாட்டி சேன ஊட்டி அறுப்பாரா சேன ஊட்டி
பிறந்திருக்கும் மகளுக்கு தான் அக்கினிக்கு கொள்வாட்டி பார்த்தா அப்பேற்பட்ட அழகு திரு பெண் குழந்தை அழகாக பிறந்திருக்கு அல்லவா செல்ல திருமகளுக்கு காளிப்படையை எப்படி பேர் கொடுக்கான் தெரியுமா? மாஞ்சோலையிலே வந்து மகளாக கிடைத்ததினாலையும் தாயான எசக்கி அம்மாவை வந்து பேர்காலம் பார்த்து இந்த பெண்மகா பிறந்ததினால மாவுசக்கி மகளுக்கு தான் பேர் கொடுத்தா மகளான மாவுசைக்கு ஆஞ்சோலையில இருந்த அழகு மகளை கையில தூக்கி கொண்டு அழைத்துக் கொண்டு புலைய நந்தமலல் ஊர் வந்தான் நந்தமலல் ஒரு நாலு சாதி தெருவிலே நாட்டாமை காளி புலையன் அவனுடைய மாவுசைக்கு மகளையும் மாவுசைக்கு பெண்ணாலை வளப்பானா தேகமெல்லாம் நெய் ஊருக அந்த மாவுஜைக்கு பெண்கோடிய அறையில விட்டமான காடு நாகம் பெரும்புலைய மாவுசைக்கு பெண் மகள பூமியில விட்டமான பொட்டாத நோகம் வாழதில தொட்டு கட்டி வளையதில நடபரத்தி வாழதில தொட்டு கட்டி மாவுசைக்கு பெண் மகள மணி மேல நடபரத்தி மணி மேல நடபரத்தி நந்தமுனல் ஓரதில காளி பெரும்புலைய திருமகளையும் தான் ஒரு மணியோமா பொழுது ஒரு வண்ணம் மாவுசைக்கு பெண்ணாலே அட்டினில சாத வைத்தாள் வாரி உண்ண மாட்டா என்ன ஜாத வைத்தாள் எடுத்து உண்ண மாட்டாள் என்று கும்பாவில ஜாத வைத்தாள் வாரி உண்ண மாட்டாள் என்று மாவுசைக்கு பெண்ணாளுக்கு பாலும் பழத்தையும் தான் பவுசுடனே ஓட்டுதான் பழமுமாக பவுசுடனே ஓட்டுதாரு அந்த அரும மாவுசைக்கு இருவாயதா மூன்றே வயது வயதுமாச்சே மூன்று வயதுமாச்சே அவளுக்கு மொட்டையிட்டு காது குச்சி மொட்டையிட்டு காது குச்சி
அழகு பார்த்தா முடியறைக்கு அழகு முடியறைக்கு அழகு மாவு செக்கி தடுக்க விட்டு அழகு பார்த்தா கைக்கு நல்ல காப்பும் போட்டா பெரும்புளைய மாவு செக்கி வயதாச்சு நடந்தோடி விளையாடு நல்ல வயதுமாச்சு நல்ல வயதுமாச்சு அறிவு நேரம் பருவமானோ அறிவு நேரம் பருவமானோ அறிவு நேரம் பருவமான மவுசிக்கு அறிவு பருவம் அப்பேற்பட்ட நந்தமல்லூர் காளிப்படையனுடைய மகளான மாவுசைக்கு 6 வயதாச்சு. 6 வயதுல அவளை கொண்டு அறிவி கல்யாணம் படிக்கணும், ஆசான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம மகளான மாவுசைக்கு 6 வயதுல அறிவி கல்விகளையே அலையத்து கல்விகளையும் படிக்கணும். 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 32 தான தர்மம் 64 கலைக்காலம் 96 தத்துவம் 108 யாகம். இப்படி அந்த 1008 அகமங்களையும் எச்சங்கோடி உருக்களையும் இந்த உலகத்துல யாரும் படியாத பாடத்தெல்லாம் நம்ம மகா படிக்கணும். அப்படின்னு காளிப்படையை கொண்டு போய் மகளான மாவுசைக்கு 4 வார்த்தை திறங்குறிச்சு மகளை கொண்டு போய் பாடசாலையில சேர்க்கான். பிள்ளைய பாடசாலையில சேர்க்கக்கூடிய நாள் எனக்கு தெரியுமா? புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூஜைக்கு குருநாதர் இடத்துல கொண்டு சேர்த்தாவும், மாவுசைக்கு பெண்கொடியாலே குருநாதர் இடத்துல சேர்க்கவும் ஏட்டோல சேகரிச்சு வர சொன்னாரு. ஏட்டோலன்னு என்ன யார அந்த காலத்துல ஏட்டு வீல கணக்கு எழுதுவாங்க. இப்ப நோட்டு கணக்கு, இப்ப செல்மலமா படிக்காம இப்ப கம்ப்யூட்டர் பாடம் ஆயிடுது. ஆமா என்னத்த அப்படியா? அதனால இந்த மகளான மாவுசைக்கு ஏட்டோலை சேகரிக்க சொன்னார் குருநாதர். அந்த மகளுக்கு எப்படி ஏட்டோலை சேகரிக்க தெரியுமா? ஈனாத பலையதில இளம்பல கொடுத்தருத்தா ஐயா காயாத வளையதில கண்ணி பல கொடுத்தருத்தா ஐயா வண்டறிய வளையத 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 வளையுடனே உண்டு செய்தா உண்டு செய்தா வளையுடனே உண்டு செய்தா உண்டு செய்தார் உண்டு செய்தா வளையத வளையத உண்டு செய்தா ஐயா 4 பக்கம் கொண்டை சீவி திருமஞ்சன பொட்டு மீட்டு ஏட்டோலை சேகரித்து மாவுசைக்கு பாடவெல்லாம் உடனே படிக்காது மாவுசைக்கு பெண்படியோ படிக்காத பாடவெல்லாம் உடனே படிக்காது படியாத பாடோமல்ல மாவுசைக்கு அப்பேற்பட்ட மாவுசைக்கு பெண்கொடியால் குருநாதரிடத்திலே படியாத பாடங்கள் எல்லாம் அழகா படிக்கா. சூப்பரா படிச்சா. எப்படி படிக்க தெரியுமா? அரிகரி கொண்டேன் வேந்தன் அறிந்து கொண்டாள், அரிகரி கொண்டேன் வேந்தன் அறிந்து கொண்டாளா, அறிந்து கொண்டாளோ அன்னையும் இதா என்று வேடி படித்து கொண்டாளா, அன்னையும் இதா என்று வேடி படித்து கொண்டாளோ அறிந்து கொண்டாளோ
வேதம் சொல்லு 4 வேதம் நடனம் போடு 4 வேதம் 6 சாஸ்திரம் அறிந்து கொண்டாளோ அவனுக்கு அறிந்து கொண்டாளோ 64 கலைக்கணியம் தெரிந்து கொண்டாளோ 64 கலைக்கணியம் தெரிஞ்சு கொண்டாளோ அறிந்து கொண்டாளோ 64 கலைக்கணியம் அவனுக்கு 64 கலைக்கணியமோ என்ன மரியாத பாடமெல்லாம் படித்தாரே மாவுசைக்கு அல்லாத கல்வி எல்லாம் மாவுசைக்கு 8 வயதுக்குள்ள அறைகளையும் படித்தாரே 12 வயதுக்குள்ள 12 வயதுக்குள்ள அவள் பல கணக்கும் படித்தாளே படித்தாளே பேர் வேண்ட மாவுசைக்கு பெண் கொடியா அமையோ படியாத பாடத்தெல்லாம் 12 வயதுக்குள்ள படிச்சு முடிச்சா எல்லா பாடத்தையும் முதன்மையான பாடமா படிச்சா மஷ்மா இருக்கு ஆமா அப்படி படித்தது ஒரு மாவுசைக்கு 12 13 வயதாச்சு ஆமா அந்த 13 வயதாதியில மாவுசைக்கு மூத்தாலே நிறைந்தாளே மாவுசைக்கு அவள் புத்தவதியானாளே நிறைந்தாளே அவ புஷ்பவதியாயிருக்கா வீழ்ச்சி மலர் பொறுத்தது மரம் பூத்தது பொழையமலா பூத்திருக்கா அள்ளி மலர் பூத்தது பொலமகளும் பூத்திருக்கா பாரிஜாலம் பூத்தது பசிங்கிலியால் பூத்திருக்கா மாபூசைக்கு அமரப்பு பூத்தது போங்கிலியால் பூத்திருக்கா செல்லரளி பூத்தது ஐயா பூத்தது செல்ல மக பூத்திருக்கா அந்த பூத்திருக்கும் மகதானே பூத்திருக்கும் நாளையில காணா பெண்ணழகு மயிலழகு இந்த காளிப்படையனுடைய மவா அழகுனா அழகு ஏற்கனவே அவ அழகு இதுல பூத்து நிறைஞ்சு புஷ்பவதியா இருக்கா பெரிய மனுஷி ஆயிட்டா அப்பேற்பட்ட பெண்மக அழக சொல்ல கேட்கவா செய்யணும் அவ என்ன அழகுல இருக்கா தெரியுமா ஐயா தங்கத்தை வாத்தது அறையில விட்டது வாத்தது பூமியில விட்டது செல்லமவ மாவுசைக்கு ஒன்னாம் ஜெயலில வருவாவன் தாள முடியா ஜெயலில நேத்தி புருவங்க
செய்யலில ரெண்டல ஜெல்லமவமாவுஜகி எந்த அழகு இருக்கலானா எலுமிச்சங்கனிய போல இரண்டு நல்ல கண்ணங்களா மாவுஜகி பெண் கொடியா துத்தியல செய்யலில மாவுஜகி காதுகளா எழுத்தாணி செய்யலில இருநாஜி தன்னழகா கருங்குருவி வளருவோ அட்டி மகள் கண்கள் ரெண்டா தங்க செய்யலில மாவுசைக்கு நாடிகளா மேகம் சூழ்ந்தது மேகம் சூழ்ந்தது ஒரு பாவம் தலைமுடியா ஒரு பாவம் தலைமுடி சாஞ்சது தண்டு சின்னுடுக்கு செய்யலில் கட்டு இடுப்பழகா ஆலையில செய்யலில அடிவயறு தன்னழகா இந்திராணி மார்பு போல இரண்டு நல்ல தனங்கள் ரெண்டா கரும்புவாரு மாவுசைக்கு கையல பவளம் பாசி கொடுத்தது பக்கம் 16 வல்லா முத்தை அங்க கொடுத்தது முன்னரிச பல்லல அவரது ஜெயலில அஞ்சி விரலழகா பயத்தனத்து ஜெயலில ஐயா பார்த்து நல்ல விரலழகோ பத்து நல்ல கதலி வாழ தண்டு வாழ தொடையழகா கட்டுகள் கொடைந்தது கணக்காலு தன்னழகா ஜெயலில பாதரண்டா எந்த அழகில் இருக்காளானா பழையம்மாவா மாவுசைக்கு செட்டிகட திருவதியில ரத்தினம் பாப்பா கட திருவதியில ரத்தினம் அண்ணாறு உலகதியில தட்டி வாத்தது அழகுதான் வாடுகிற தண்ணீல உள்மணலு கருப்பு இருக்கும் ஆடுகிற நாகத்துக்கோ அடிவயத்தில் கரு
மச்ச உண்டு சரஸ்வதிக்கு ஆனாலோ நாடியில மச்ச உண்டு ஊர்வசிக்கு ஆனாலோ உள்நாக்கில் கருப்பு உண்டு மாவுசைக்கு தலைமுடிய கருப்பொழிய தலரோமம் கருப்பொழிய தன்னழகில் கருப்பே இல்லை தன்னழகில் கருப்பும் இல்லை காளிப்புலையனுடைய மகளான மாவுசைக்கு அழகுன அழகு பேர்பட்ட அழகு ஆய்க்குடி அழகு சிந்த கொலையன் 16 அங்கம் 21 லட்சம் ஆமா சாமுத்திரியா லட்சணம் இருந்திய பெண்ணா இருக்கா காளிப்புலையமாவ மாவுசைக்கு அழகுனா அழகு பத்தாளம்பார் அழகு ஆமா கட்டக்கார அழகு மாதிரி இருப்பா அப்படி அழகு அம்சம் நிறைந்த பெண்ணா இருக்கா கத்திவாளான பாவுசைக்கு அழகும் அம்சம் நிறைந்த பெண்ணு அழக சொல்ல 1000 நாவு கண்ட ஆதிசேஷன் அடைய முடியாது நம்மளால அழக சொல்ல முடியுமா அப்படி சாமுத்திரிக லட்சணம் ரூபல்யாவணியத்தோடு இருக்கும் மாவுசைக்கு பார்த்தான் காளிப்புலைய என்ன நினைக்க தெரியுமா நம்ம மக இருக்க அழக பாத்தியா என்ன அழகுல இருக்கா இவ தன்னழகு இப்படி இருந்தா இவளுக்கு தங்க நகை போட்டா எப்படி இருப்பா ஆமா இதுலயே அழகா இருப்பாள் பெண்ணழகு இந்த அழகுன்னா இவளுக்கு பொண்ணு நகை போட்டுனா இதுல இருந்து அழகுல இருப்பா இதுல இருந்து அழகா இருப்பாளா இவளுக்கு ஏற்கனவே அழகு நிறைஞ்சவதானே ஆமா ஆனா இது காளிப்புலையமாவ மாவுசைக்கிய சொல்லுத இவ அழகுன அழகு அப்படி அழக கண்ட பொலைய இவளுக்கு தங்க நகை போட்டணும் பொண்ணு நகை போட்டணும் அப்ப காளிப்புலைய நினைக்க நம்ம கையில காசும் இல்ல கடன் கொடுப்பர் யாரும் இல்ல தங்கனக போட்டணுமே பார்க்கணுமே போட்டணுமே பெண்ணழக பார்க்கணுமே ஒண்ணு அந்த காலில பெரும்புலைய எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகிற மனமதியில தம்பி மாற தமயம் மாற பெரும்புலைய அழைப்பானோ வரிபுலையா கொடி போலையா மண்ணங்காளி எசைக்குமுத்து போலையா பிச்சை போலையா காமாட்சி போலையா முருக போலையா புலைய மாறங்க வாங்கடா வாங்கப்பா நான் என்ன சொல்ல உங்க காது கேக்கா என்னன்னு நம்ம மவ இருக்க அழக பத்தியான மாவுசைக்கு அழக என்ன அழகுல குறைஞ்சவளா அழகு நிறைந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும் அதாவது மண்ணுக்கு மண்ணிட்டு பார் பெண்ணுக்கு பொண்ணிட்டு பாருன்னு சொல்லுவாங்க ஆமா ஆனா நம்ம மகளுக்கு இருக்க அழகுக்கு இவளுக்கு தங்க நகை போட்டா எப்படிடா இருப்பா இதுல இருந்து அழகா இருப்பாள் அன்னையே காளிப்புலையா நீ சொல்லுவது உண்மைதான் நமக்கு கண்ணான கண்ணரஞ்ச மகன் இந்த மாவுசைக்கு ஒரு மகா இவ ஒரு மகா திருமகளா இருக்கா இந்த ஒரு மகளுக்கு நம்ம பொண்ணு போட்டு பாக்கலன்னா பூமியில வாழ்ந்த புண்ணியம் இல்லையே நம்ம மகளுக்கு போடாம நம்ம யாருக்கு போட போறோம் ஏன்னா நீ சொல்லுது சரிதான்டா தம்பி நம்ம மகளுக்கு தங்க நகை போடுறதுக்கு நம்ம கையில காசு இல்ல கடன் கொடுக்க யாரும் இல்ல அதனால நம்ம மகளுக்கு எப்படி தங்க நகை போட அதுக்கு ஒரு வழியை சொல்லு அப்பதான் வரிப்பளையும் சொல்லுது அவன்கிட்ட கொஞ்சம் கூறுபாடு உண்டு ஏன் அண்ணன் ஏன்னா நான் சொல்லுத யோசனை நல்லா கேளு அதாவது கையில தானே காசு இல்ல நம்ம களவாண்டு தங்க நகை சேகரிச்சு நம்ம மகளுக்கு போட்டா என்ன உழைப்பால உயரணும் நினைக்கல பாடுபட்டு பலனடைய நினைக்கல குறுக்கு வழியில வாழ்வு தேடுதான்
ஆமா யாருக்கு உமக்கா ஏன கையில காசு இல்லாம களவு செய்ய நினைக்காமனே மகளுக்கு தங்க நகை போட களவு செய்ய நினைக்கான இவன் விளங்குவானா உருப்படுவானா மகளுக்கு பொண்ணு நகை போடல எங்கேயாவது போய் திருடணும்னு நினைக்கான் களவு செய்யும் நினைக்கான் அப்பதான் சொன்னா வரிப்பளைய சொல்றான் ஏன்னா களவு செய்வது நல்ல யோசனை தான் அதுக்கு எங்க போய் களவாங்க அதுக்கு போனோம்னா பெரிய பெரிய ஆலயத்தை தான் பார்க்கணும் ஏன்னா பெரிய பெரிய சேத்திர ஆலயம் இருக்குல்ல ஆமா சிவனுடைய ஆலயத்தை பார்க்கணும் ஆமா மலையாளத்துல அம்பலம்னு சொல்லுவாங்க அம்பலம் அம்பலம்ல பெரிய பெரிய கோயில் பெரிய பெரிய ஆலயங்கள் அந்த ஆலயங்கள்ல பாருங்க இன்னைக்கும் தெய்வங்களுக்குன்னு தங்க தாப்புட்டு சரப்புளி எல்லாம் இருக்கும் ஆமா போட்டி பார்த்திருப்பாங்கல்ல அந்த தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய தங்கத்தை போய் நம்ம களவு செய்யணும் செஞ்சு வரணும் ஏ தம்பி நீ சொன்ன யோசனை நல்ல யோசனைப்பா அப்ப களவு செய்யணும் நம்மகிட்ட இருக்க மாறன மயில நல்ல திரவியன் தங்க எங்க இருக்குன்னு பாருடா பாரும்போது அதை பாரு மை போட்டு குடிடா எத்தலையா வசமா எத்தனைய பாத்துட்டியா மைய போட்டுடா மைய போட்டியா ஏழாயிரம் திரவி எங்கேயும் தெரியுதாடா அத குருட்டு முடிவா அப்படியா கொண்டாட நானே பாக்க மைய எடுக்கா மாறன மைய வெத்தலையில தடவுதான் மைய போட்டு பாக்க ஏன்னா மேக்க எட்டி தெரியுதுல ஏன்னா மேக்க எஸ்வரவுக்கு மேக்க தெரியுது ஏன்னா மேக்க பெரிய ரோடு போய்கிட்டே இருக்கு ஆமா வளவா போகுது மலைக்குள்ள தானே போகுது பாதை ஆமா வளைஞ்சு போகுது மலைக்குள்ள போகுது பழைய மாறன மையில ஏன்னா கொட்டாரக்கரை மாதிரி எல்லாம் தெரியுது ஆமா ஏன கொட்டாரக்கரையில அம்மன் பகவதி வாசல் தெரியுதுனே ஏ பொழையா ஏ தம்பி பொழையா நீ அம்மா பகவதி வாசல பாத்துட்டியோ ஏன்னா வெத்தலையில தெரியுது நீ போகலையோ அதானே போயிட்டு வா மாறன மயில கொட்டாரக்கரை பகவதி வாசல் தெரியுது ஏ நல்லா பாருடா வேற எதுவும் தெரியுதா ஏ குருட்டு முடிவ நல்லா பாருடா ஏ அண்ணன் பெரிய தெய்வங்களா நிக்கி ஏன்னா தெக்குமேட்டு கலிங்கல் இருக்குனே தெக்குமேட்டு கலிங்கல் பக்கத்துல ஒரு இருபாச்சி மூடு இருக்குனே இருக்கு அது பக்கத்துல இனுக்கு பழம் மரம் நிக்கனே இருக்கு ஏன்னா ஒரு ஒத்த பனையும்ல தெரியுது ஒரே பணம் இருக்கு ஏ ஒத்த பழம் தெரியுதாடா ஒத்த பழம் பக்கத்துல அங்க எதுவும் திறவி இருக்கான்னு பாருடா ஏ அப்ப பெரிய